சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டன். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். மக்கள் போற்றும் மகத்தான தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா. மனதின் குரல் நிகழ்ச்சியில் புகழாரம் சூட்டினார் பிரதமர் நரேந்திர மோடி. நக்சலைட்டுகளைப் போல ஊடுருவல்காரர்களும் ஒழிக்கப்படுவார்கள். அசாமில் காவல்துறை பட்டாளியின் புதிய வளாகத்திற்கு அடிக்கல் நாட்டிய நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சூளுரை. செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு உலகிற்கு ஒரு திருப்புமுனை. மனதின் குரல் நிகழ்ச்சியில் பெருமிதம் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. திருப்பூரில் பயங்கரவாத சதித்திட்டம் தீட்டிய 8 பயங்கரவாதிகளை டெல்லி காவல்துறையினர் கைது செய்யும் வரை திமுக அரசு என்ன செய்து கொண்டிருந்தது? எடப்பாடி பழனிசாமி கேள்வி. திருப்பூரில் பயங்கரவாத சதித்திட்டம் தீட்டிய 8 பேரை இன்று கைது செய்தது டெல்லி காவல்துறை. இனி விரிவான செய்திகளை காணலாம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மக்கள் போற்றும் மகத்தான தலைவர் என்று பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்ற பிறகு மன் கி பாத் என்கின்ற மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூலமாக மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை தோறும் வானொலியில் உரையாற்றி வருகிறார். அதன்படி 131வது மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அப்போது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மக்கள் போற்றும் மகத்தான தலைவர் என்றும் அவருடனான நட்பு பசுமரத்தாணி போல எனது நெஞ்சில் இடம்பெற்றிருக்கிறது என்றும் ஜெயலலிதா ஆற்றிய சேவைகள் என்றும் நினைவில் இருக்கும் என்றும் பெண்கள் சக்தியின் வெளிப்பாடாக ஜெயலலிதா திகழ்ந்தார் எனவும் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க கடும் நடவடிக்கைகளை எடுத்தார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் பிப்ரவரி 24ஆம் தேதி அவரது பிறந்தநாள் விழாவை தமிழக மக்கள் கொண்டாடுவதை பார்க்கும்போது ஜெயலலிதா மீது தமிழக மக்கள் வைத்திருக்கும் பற்றை நான் உணர்ந்திருக்கிறேன் என்றும் குஜராத் முதலமைச்சராக நான் பதவியேற்ற போதெல்லாம் எனது பதவியேற்பு நிகழ்ச்சியில் ஜெயலலிதா கலந்து கொண்டார் என்றும் நான் முதலமைச்சராக இருந்தபோது குஜராத்திற்கு பல உதவிகளை செய்தார். அவர் நாட்டின் மீதும் பெரிய பற்று கொண்டிருந்தார் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நக்சலைட்டுகளைப் போல ஊடுருவல்காரர்களும் ஒழிக்கப்படுவார்கள் என்று அஸ்ஸாமில் காவல்துறை பட்டாளியின் புதிய வளாகத்திற்கு அடிக்கல் நாட்டிய போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லுரைத்தார். அஸ்ஸாம் மாநிலம் காம்ரூப் பகுதியில் காவல்துறை பட்டாளியின் புதிய வளாகத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அடிக்கல் நாட்டி வைத்து உரையாற்றினார். அப்போது மார்ச் 31க்குள் நாட்டில் இருந்து நக்சலிசம் முழுமையாக ஒழிக்கப்படும் எனவும் நக்சலைட்டுகளை ஒழிப்பதைப் போலவே ஊடுருவல்காரர்களையும் ஒழிப்பது சாத்தியமே எனவும் ஊடுருவல்காரர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குவது மட்டுமல்ல 2031க்குள் அவர்களை நாட்டை விட்டே விரட்டுவோம் என்றும் ஒரு இடத்தை ஆக்கிரமித்துள்ள ஊடுருவல்காரர்களை அங்கிருந்து விரட்டப்பட்டால் மற்றொரு இடத்தில் குடியேறுகிறார்கள் என்றும் எனவே அவர்களை நிரந்தரமாக நாட்டை விட்டு வெளியேற்றுவதே தீர்வு எனவும் அமித்ஷா தெரிவித்துள்ளார். மேலும் காங்கிரஸ் கட்சிக்கு ஊடுருவல்காரர்களே வாக்கு வங்கி என்பதால் அவர்களை வெளியேற்ற காங்கிரஸ் ஒருபோதும் முன்வராது எனவும் ராகுல் காந்திக்கு துணிவிருந்தால் ஊடுருவல்காரர்களை வெளியேற்றுவது குறித்து தனது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சவால் விடுத்தார். செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு உலகிற்கு ஒரு திருப்புமுனை என்று மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார். ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் ரேடியோ மூலம் மன் கி பாத் என்கின்ற மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடம் உரையாற்றி வருகிறார். அந்த வகையில் 131வது மன் கி பாத் நிகழ்ச்சியில் வானொலியில் பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். அப்போது இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு உலகிற்கு ஒரு திருப்பு முனையாகும் எனவும் இந்த மாநாட்டில் உலக தலைவர்களையும் தொழில்நுட்ப தலைமை நிர்வாக அதிகாரிகளையும் சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது எனவும் உலக தலைவர்களுக்கு உச்சி மாநாட்டு கண்காட்சியில் எண்ணற்ற விஷயங்களை காட்டினேன் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். மேலும் செயற்கை தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் விலங்குகளின் சிகிச்சையில் ஏஐ எவ்வாறு நமக்கு உதவுகிறது என்பதையும் 24 மணி நேரமும் ஏஐ உதவியுடன் விவசாயிகள் தங்களுடைய கால்நடைகளை எவ்வாறு கண்காணிக்கிறார்கள் என்பதையும் விளக்கியது என்றும் செயற்கை நுண்ணறிவு உதவியுடன் பண்டைய நூல்களின் அறிவை நாம் எவ்வாறு பாதுகாக்கிறோம் என்பதை பார்த்து உலக தலைவர்கள் வியந்தனர் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள திருப்பூரில் பயங்கரவாத சதித்திட்டம் தீட்டிய
8 பயங்கரவாதிகளை டெல்லி காவல்துறையினர் கைது செய்யும் வரை திமுக அரசு என்ன செய்து கொண்டிருந்தது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸலத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் தமிழகத்தில் உள்ள திருப்பூரில் பயங்கரவாத சதித்திட்டம் தீட்டிய 8 பயங்கரவாதிகளை டெல்லி காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக செய்திகள் வருகின்றன. கொலை, கொள்ளை என்பதையெல்லாம் தாண்டி பயங்கரவாத தாக்குதல் என்னும் கொடூர உச்சத்திற்கு தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கை சீர்குலைத்து வைத்திருக்கிறது இன்றைய மு.க.ஸ்டாலினின் மாடல் விடியா திமுக அரசு என்றும், ஏற்கனவே 2022 கோவையில் கார் குண்டுவெடிப்பு நிகழ்ந்த போது தமிழ்நாட்டில் பயங்கரவாத அச்சுறுத்தல் இருப்பதை ஒப்புக்கொள்ளாமல் சிலிண்டர் வெடிப்பு என சமாளிக்கவே முயன்றது இந்த விடியா திமுக அரசு என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மேலும் பயங்கரவாதிகள் கைது என்பது தமிழகத்தில் மத்திய அரசின் என்ஐஏ போன்ற அமைப்புகளால் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இங்குள்ள மாநில அரசு இதனை தடுக்க என்ன செய்தது என்றும், டெல்லி காவல்துறையினர் வந்து கைது செய்யும் வரை திமுக அரசின் ஏடிஎஸ் என்ன செய்து கொண்டு இருந்தது என்றும் கேள்வி எழுப்பிய அவர், இந்த கையாலாகாத ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியை தொடராவிட்டால் 1998 போல மீண்டும் ஒரு கோர சம்பவத்திற்கு கூட வழிவகுத்து விடுமோ என்ற அச்சம்தான் மக்களிடையே இருக்கிறது என்றும், எனவே தமிழ்நாட்டின் அமைதி நிலை திரும்ப இந்த திமுக ஆட்சியை முடிவு கட்ட வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருப்பூரில் பயங்கரவாத சதித்திட்டம் தீட்டிய 8 பேரை டெல்லி காவல்துறையினர் இன்று கைது செய்தனர். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 10ஆம் தேதி வரலாற்று சிறப்புமிக்க செங்கோட்டைக்கு அருகே நடந்த கார் குண்டுவெடிப்பில் 13 பேர் பரிதாபமாக உயிர் மாய்க்கப்பட்டனர். இதனையடுத்து பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் உள்ள ஒரு மசூதியில் பிப்ரவரி 6ஆம் தேதி நடந்த குண்டுவெடிப்பிற்கு பழிவாங்க பயங்கரவாத குழு மேற்கொண்ட முயற்சிகளுக்கு இந்தியாவில் பயங்கரவாத சதித்திட்டத்தில் ஈடுபட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. நாட்டில் பயங்கரவாத சதித்திட்டம் தொடர்புடையதாக வெளியான தகவலின் அடிப்படையில் சிசிடிவி கண்காணிப்பு, வாகன சோதனைகள் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய இடங்களில் கூடுதல் பணியாளர் தீவிர கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தமிழ்நாட்டில் திருப்பூரில் பாகிஸ்தானை மையமாக கொண்ட பயங்கரவாத அமைப்பான லஷ்கர்-இ-தொய்பா மற்றும் பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ வங்கதேசத்தின் தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்புடையதாக கருதப்படும் 8 பேரை டெல்லி காவல்துறையினர் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்களில் சிலர் வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் என்றும், அவர்கள் தங்கள் அடையாளங்களை மறைக்க போலி ஆதார் அட்டைகளை பயன்படுத்தியதாகவும் காவல்துறையினர் தகவல்கள் தெரிவித்தனர். அருப்புக்கோட்டையில் செயல்படும் அரசு உதவி பெறும் செங்குந்தர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஆய்வக கட்டடத்தை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் திறந்து வைத்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் அரசு உதவி பெறும் செங்குந்தர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டில் புதிய அறிவியல் வகுப்பறை மற்றும் ஆய்வக கட்டிடம் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பங்கேற்று ஆய்வக கட்டிடத்தை திறந்து வைத்தார். அப்போது பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு இதயக்கனி திரைப்படத்தில் ஒழிக்கும் நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற என்ற பாடலுக்கு நடனமாடி பூங்கொத்து கொடுத்து அமைச்சர் ராமச்சந்திரனை வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து பல்வேறு பாடல்களுக்கு மாணவ மாணவிகள் நடனமாடினர். மாணவர்களின் வரவேற்பை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு நடனங்களையும் கண்டுகளித்தார். நிகழ்ச்சியில் பள்ளி நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை RK நகரில் ரூபாய் 95 லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள சமூக நலக்கூடம், நியாய விலைக்கடை, அங்கன்வாடி மைய கட்டிடங்களை வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீரசாமி, RK நகர் சட்டமன்ற உறுப்பினர் JJ எபினேசர் ஆகியோர் திறந்து வைத்தனர். சென்னை RK நகர் சட்டமன்ற உறுப்பினர் JJ எபினேசர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து காசிமேடு ஒத்தவாடை தெருவில் ரூபாய் 40 லட்சம் மதிப்பீட்டில் சமூக நலக்கூடமும், ஆதி திராவிடர் சாலையில் ரூபாய் 55 லட்சம் மதிப்பீட்டில் நியாய விலைக்கடை மற்றும் அங்கன்வாடி மைய கட்டிடங்களும் கட்டி முடிக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீரசாமி, RK நகர் சட்டமன்ற உறுப்பினர் JJ எபினேசர் ஆகியோர் கலந்து கொண்டு சமூக நலக்கூடம், அங்கன்வாடி மையம் மற்றும் நியாய விலைக்கடையை ரிப்பன் வெட்டி குத்து விளக்கேற்றி வைத்து திறந்து வைத்தனர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் ரேஷன் பொருட்களை வழங்கினர்.
இதனைத் தொடர்ந்து மார்ச் 1ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளினை முன்னிட்டு 1000 நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பகுதி செயலாளர்கள் லட்சுமணன், ஜெபதாஸ், பாண்டியன், மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன் மற்றும் மாமன்ற உறுப்பினர், கழக நிர்வாகிகள், மாநகராட்சி அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து நல்ல சக்தியாக திமுக விளங்கிக் கொண்டிருக்கிறது என்று தருமபுரியில் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பெருமிதம் தெரிவித்தார். தருமபுரியில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தருமபுரி மாவட்டத்தில் அதிமுக ஆட்சியில் பட்டா வழங்கப்படாத இருந்த நிலையில் திமுக ஆட்சியில் 48,795 பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது என்றும், மகளிர் உரிமை தொகை தருமபுரி மாவட்டத்தில் 3,16,810 பேருக்கு வழங்கப்பட்டு வருகிறது என்றும், புதுமை பெண் திட்டத்தின் மூலம் 3,514 பேர் பயனடைகின்றனர் எனவும், தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலம் 29,658 மாணவர்கள் பயன்பெறுகிறார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் காலை உணவு திட்டத்தின் மூலமாக 1,98,000 மாணவர்கள் உணவு அருந்துகின்றனர் எனவும், விடியல் பயணம் மூலமாக 21 கோடி பேர் பயன்பெற்றுள்ளனர் எனவும் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இந்த மாவட்டத்தில் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக 53,514 மகளிர் பெண்களுக்கு, அதாவது பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக பயன்படுகிறார்கள். தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக இந்த மாவட்டத்தில் 29,658 மாணவர்கள் பயன்பெறுகிறார்கள். காலை உணவு திட்டத்தின் மூலமாக 1,48,097 மாணவர்கள் காலை உணவு அருந்துகிறார்கள் பள்ளிகளில். விடியல் பயணம் மூலமாக இதுவரை 22 கோடி பயணங்கள் நடைபெற்றிருக்கிறது. தமிழகம் முழுவதும் கஞ்சா பழக்கம் உள்ளதுதான் திமுகவின் ஒரே சாதனை என்றும், பசுந்தோல் போர்த்திய புலியாக ஓ பன்னீர்செல்வம் இருந்துள்ளார் என்றும் அமமுக செயலாளர் பாரிவள்ளல் இல்ல திருமண விழாவில் டிடிவி தினகரன் தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த கொள்ளிடத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக செயலாளர் பாரிவள்ளல் இல்ல திருமண விழா நடைபெற்றது. விழாவில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார். அதன் பின்னர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஓ பன்னீர்செல்வம் அரசியலில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அவர் எந்த நிலைப்பாட்டையும் எடுக்கலாம், அதை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது என்றும், ஆனால் சட்டமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆசை பெற்ற ஐயப்பன் பேசியது எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் கோடிக்கணக்கான தொண்டர்களின் மனதை காயப்படுத்தியுள்ளது என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்தார். மேலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை துவங்கிய எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தவரை 15 ஆண்டுகள் திமுகவை ஆட்சிக்கு வராமல் தடுத்து வைத்திருந்தார். இப்படிப்பட்ட நிலையில் சட்டமன்றத்தில் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா ஆசையுடன் மு.க.ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராவார் என ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தது. மேலும் பசுந்தோல் போர்த்திய புலியாக ஓ பன்னீர்செல்வம் இருந்துள்ளார் எனவும், தமிழகம் முழுவதும் கஞ்சா பழக்கம் உள்ளதுதான் திமுகவின் ஒரே சாதனை என்றும், இப்போது பாஜக அதிமுக கூட்டணி பலமாக உள்ளது, நிச்சயம் திமுகவை வீழ்த்துவோம் என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அமமுக சார்பில் நான் போட்டியிடுறேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுபோல ராஜ்யசபா தேர்தலையும் நான் சீட்டு கேட்கலாம். ஓபிஎஸ் யாராவது கூட்டணியில சேர்த்துப்பாங்களான்னு சொல்லி இன்னைக்கு சென்னையில பேட்டி கொடுத்துருக்காங்க. இல்ல, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அவர் அரசியல்ல தொடரணும், அதற்காக அவர் எந்த ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதோ அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம், அவரது உரிமை. அதை பற்றி எல்லாம் நான் ஒன்றும் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் நேற்றுக்கு முதல் நாள் சட்டமன்றத்தில் குடியாத்தத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு சிறுபான்மையினர் வாழ்வுரிமை இயக்கத்தின் மாவட்ட அமைப்பு கூட்டத்தில் வேலூர் கோட்டையில் உள்ள பள்ளிவாசல் நோன்பு காலத்தில் தொழுகைக்காக திறக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் 6 சாலையில் உள்ள அம்பேத்கர் மண்டபத்தில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் வாழ்வுரிமை இயக்கத்தின் மாவட்ட அமைப்பு கூட்டம் நடைபெற்றது. சமூக ஆர்வலர் நதீம் அகமது தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாநில இலாகா ஒருங்கிணைப்பாளர் வஹிதா நிஜாம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் வேலூர் கோட்டையில் உள்ள பள்ளிவாசல் நோன்பு காலத்தில் தொழுகைக்காக திறக்க வேண்டும், சிறுபான்மை மக்களுக்கு தொழில் தொடங்க அரசு வழங்கும் கடனில் அரசு ஊழியர் பிணை கோரக்கூடாது, அதனை விளக்க வேண்டும், உறுதி படைத்த ஆண்கள் பெண்களுக்கு அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்க வேண்டும்,
இஸ்லாமியர்கள் வாழும் பகுதிகளான ராணிப்பேட்டை, வேலூர், ஆற்காடு, விசாரம், குடியாத்தம், பேரணாம்பட்டு ஆகிய பகுதிகளில் அங்கன்வாடி மையங்களை அதிகளில் துவக்கி வைக்க வேண்டும். வேலூர் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் உருது துறையை துவக்க வேண்டும். சிறுபான்மையினர் நடத்தி வரும் பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஆசிரியர்களை கூடுதலாக நியமனம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் குடியாத்தம் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் லதா, கம்யூனிஸ்ட் கட்சியின் நகர செயலாளர் ஆலியார் ஆதாவுல்லா, மாவட்ட துணை செயலாளர் துரைசெல்வம் உட்பட சிறுபான்மையினர் வாழ்வுரிமை இயக்கத்தினர் பலர் கலந்து கொண்டனர். ஸ்ரீபெரும்புதூரில் செயல்படும் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற கால்பந்து போட்டியை ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி தலைவர் சாந்தி சதீஷ்குமார் தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் செயல்படும் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் நகர துணை அமைப்பாளரும் வழக்கறிஞருமான பவித்ராஜ், குணா என்கின்ற குணசேகரன் ஆகியோர் தலைமையில் கால்பந்து போட்டி நடைபெற்றது. போட்டியில் சென்னை, வேலூர், அரக்கோணம், தக்கோலம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றனர். விளையாட்டுப் போட்டியில் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி தலைவர் சாந்தி சதீஷ்குமார் பங்கேற்று விளையாட்டு வீரர்களுக்கு சால்வை அணிவித்து போட்டியை தொடங்கி வைத்தார். கால்பந்து போட்டியை சிறப்பாக நடத்திய நகர துணை அமைப்பாளரும் வழக்கறிஞருமான பவித்ராஜிற்கு விளையாட்டு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் வெகுவாக பாராட்டியதுடன் நன்றிகளை தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பதட்டமான வாக்குச்சாவடிகள் மற்றும் அதிக அளவு வாக்குச்சாவடி மையங்களையும் மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா ஆய்வு செய்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் செயல்படும் SMRV மேல்நிலைப்பள்ளி, இடலாக்குடி, சதாவதானி, சேகுத்தம்பி பாவலர் மேல்நிலைப் பள்ளிகளில் வாக்குச்சாவடி மையங்களை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான அழகுமீனா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்ததுடன் பதற்றமான வாக்குச்சாவடிகள் எவை என்பது குறித்து கண்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட SMRV மேல்நிலைப் பள்ளியில் வாக்காளர்களுக்கு குடிநீர், கழிப்பறைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான சாய்வுதளம் உள்ளிட்ட வசதிகள் குறித்து ஆய்வு செய்தார். அதன் பின்னர் இடலாக்குடி, சதாவதானி, செய்குதம்பி பாவலர் மேல்நிலைப் பள்ளிகள் அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பு குறித்து மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா ஆய்வு செய்தார். கடலூர் மாவட்டம் கூடுவழி சாவடியில் பால் உற்பத்தியை மேம்படுத்துவது குறித்த கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் கூடுவழி சாவடியில் தொகுப்பு பால் குளிர்வு மையம் அமைப்பது மற்றும் பால் உற்பத்தியினை மேம்படுத்துவது குறித்து காட்டுமன்னார்கோவில் வட்டத்திற்குட்பட்ட கூடுவெளியில் செயல்படும் அரசு தொழில்நுட்ப கல்லூரி அரங்கத்தில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியர் CB ஆதித்யா செந்தில்குமார் தலைமை தாங்கினார். சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் மண்டல இணை இயக்குநர் கால்நடை பராமரிப்பு துறை பாண்டி, ஆவின் பொது மேலாளர் அருணகிரிநாதன், மாவட்ட மேலாளர் தாட்கோ லோகநாதன், துறை சார்ந்த அலுவலர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கணபதி ஹோமத்தை அவமதிக்கும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, முதலமைச்சரின் மனைவி கோவிலுக்கு செல்வதை தடுக்க முடியுமா என்று ஓமலூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மணி கேள்வி எழுப்பினார். சேலம் மேற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி சார்பில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய தமிழக அரசை கண்டித்து ஓமலூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பாஜக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு போதைப்பொருள் புழக்கத்தால் இளைஞர்கள், மாணவர்கள் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மணி பேசும்போது, திமுக தலைவர் MK ஸ்டாலினின் மனைவி கோவில் கோவிலாக சென்று திமுக ஆட்சிக்காக வேண்டுவதை இந்துக்கள் மந்திரத்தை பழித்து பேசும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி தடுக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். பாஜக மாவட்ட தலைவர் ஹரிராமன் பேசும்போது, தற்போது மாணவர்களின் பைகளில் போதைப் பொருள்கள் இருப்பதாக தெரிவித்துள்ளார். அப்போது மின்தடை ஏற்பட்டதால் அரை மணி நேரம் ஆர்ப்பாட்டம் தடைபட்டு அதன் பின்னர் தொடர்ந்து நடைபெற்றது. எண்ணூர் தாளக்குப்பத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் அலுவலகத்தை வட்டக்கழக தலைவர் கூவி திறந்து வைத்து விசில் சின்னத்தை அறிமுகப்படுத்தி ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். தமிழக வெற்றிக் கழகத்தின் திருவொற்றியூர் மேற்கு பகுதி சார்பில் எண்ணூர் பகுதி முரளி ஏற்பாட்டில் 3வது வட்டக்கழக தலைவர் கோபி மற்றும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் இணைந்து எண்ணூர் தாளக்குப்பத்தில் தளபதி விஜயின் விலையில்லா விருந்தக அலுவலகம் திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் விசில் சின்னத்தை அறிமுகப்படுத்தி பொதுமக்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கு வேட்டி சேலை உள்ளிட்ட அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அன்னை சிவகாமி நகரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் அலுவலகம் திறக்கப்பட்டு
வாகன ஓட்டிகளுக்கு விலை உயர்ந்த தலைக்கவசமும், ஏழை எளியோர்களுக்கு வேட்டி சேலை, அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும், முதியோர்களுக்கு உதவித்தொகையும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் மற்றும் நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அருப்புக்கோட்டை அருகே செட்டிக்குறிச்சி பகுதியில் கார் மோதிய விபத்தில் நடந்து சென்ற இருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமானோர் தற்போது திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு மாலை அணிந்து பாத யாத்திரையாக சென்று வருகின்றனர். இந்நிலையில் காரியாப்பட்டி அடுத்த கழுவனச்சேரியை சேர்ந்து கூலி வேலை செய்து வருகின்ற சடைய கருப்பன், முத்துப்பாண்டி ஆகியோர் அருப்புக்கோட்டை வழியாக மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் நடந்து சென்றனர். அப்போது செட்டிக்குறிச்சி விளக்கு அருகே பின்னால் வேகமாக வந்த கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சடைய கருப்பன், முத்துப்பாண்டி ஆகியோர் மீது மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பந்தல்குடி காவல் நிலைய காவல்துறையினர் இறந்தவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்தை ஏற்படுத்திய ராமநாதபுரத்தை சேர்ந்த ஓட்டுநர் இளம் பாரதியிடம் விசாரணை மேற்கொண்டனர். தோவாளை 4 வழி சாலையில் வேகமாக வந்த கார் ஒன்று மோதிய விபத்தில் கடைமான் ஒன்று சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை பகுதியில் மலையடிவார பகுதிகள் வழியாக 4 வழி சாலை போடப்பட்டுள்ளது. தற்போது கோடைக்காலம் நெருங்கி வரும் நிலையில் வெப்பத்தின் தாக்கத்தால் வனவிலங்குகள் நீர் ஆதாரத்திற்காக நீர்நிலைகளை தேடி மலையிலிருந்து இறங்கி வருகின்றன. இந்நிலையில் இன்று காலையில் கடைமான் ஒன்று மலையிலிருந்து இறங்கி சாலையை கடக்க முயன்றபோது திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோவில் நோக்கி 4 வழி சாலையில் வேகமாக வந்த கார் மான் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே கடைமான் உயிரிழந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த ஆரல்வாய்மொழி காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். ரவுடிகள் அரசியல்வாதிகளை தொடர்ந்து குமிழிப்பூண்டி தனியார் தொழிற்சாலைகளில் திருநங்கைகள் அத்துமீறி நுழைந்து மாமூல் கேட்டு மிரட்டுவதால் தொழிற்சாலை நிர்வாகத்தினரிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் குமிழிப்பூண்டி சிப்கா தொழிற்பேட்டையில் இரும்பு உருக்காலை, தனியார் அனல்மின் நிலையம், டயர் உற்பத்தி தொழிற்சாலை, பழைய பொருட்கள் சேகரிப்பு என 200க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக குமிழிப்பூண்டி தொழிற்சாலைகளில் திருநங்கைகள் அத்துமீறி நுழைந்து பணம் கேட்டு மிரட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. ஆட்டோக்களில் கும்பலாக செல்லும் திருநங்கைகள் தொழிற்சாலை காவலாளியிடம் தகராறு செய்து அநாகரிக செயலில் ஈடுபட்டு தொழிற்சாலைகளுக்குள் அத்துமீறி நுழைகின்றனர். மேலும் தொழிற்சாலையின் அலுவலக அறைக்கு செல்லும் திருநங்கைகள் அங்கு அட்டகாசம் செய்து அங்குள்ள ஊழியர்களிடம் பணம் கேட்டு தகராறு செய்கின்றனர். அலுவலக ஊழியர்கள் பணம் கொடுக்க வந்த போதிலும் திருநங்கைகள் கேட்கும் பணத்தை கொடுத்தால் மட்டுமே வாங்கிக் கொண்டு செல்கின்றனர். தொடர்ச்சியாக தொழிற்சாலைகளில் திருநங்கைகள் பணம் கேட்டு அச்சுறுத்தும் சம்பவம் தொழிற்சாலை நிர்வாகத்தினர் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பாக தனியார் தொழிற்சாலையின் மேலாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் சிப்காட் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தொழிற்சாலைகளுக்குள் புகுந்து ரவுடிகள் அரசியல்வாதிகள் மாமூல் கேட்கும் வரிசையில் தற்போது திருநங்கைகளும் இணைந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் சார்பில் பட்டத்து விநாயகர் கோவிலின் திருமண மண்டபத்தில் மூத்த தம்பதியர்கள் 35 ஜோடிகளுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகத்தில் உள்ள கோவில்களில் மூத்த தம்பதியர் தேர்வு செய்யப்பட்டு மரியாதை செய்யப்படும் என தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அறிவித்தது. அதன்படி அருள்மிகு பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் சார்பில் பட்டத்து விநாயகர் கோவிலின் திருமண மண்டபத்தில் மூத்த தம்பதியர்கள் 35 ஜோடிகளுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பழனி கோயில் இணை ஆணையர் மாரிமுத்து தலைமை வகித்தார். துணை ஆணையர் வெங்கடேஷ் முன்னிலை வகித்தார். மூத்த தம்பதிகளுக்கு மலர் மாலை அணிவித்து வேட்டி சட்டை, சேலை, வளையல், பல வகைகள் மங்கள பொருட்கள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் அட்சதை வழங்கப்பட்டது. அதன் பின்னர் மூத்த தம்பதியரின் வாரிசுகள், திருக்கோவில் அதிகாரிகள், பொதுமக்கள் என அனைவரும் மூத்த தம்பதியரிடம் ஆசி பெற்றுக் கொண்டனர். நிகழ்ச்சியில் கண்காணிப்பாளர் அழகர்சாமி, மேலாளர் உமா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பண்ருட்டியில் அமைந்துள்ள ஆதிபராசக்தி சித்த பீடத்தின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் படை வீட்டம்மன் திருக்கோவில் அருகில் அமைந்துள்ள ஆதிபராசக்தி சித்தர் பீடம் மற்றும் கடலூர் மாவட்ட மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மன்றங்கள் சார்பில்
ஆன்மீக குரு பங்காரு சித்தரின் திருவுருவ சிலைக்கு 3 கால வேள்வி பூஜை சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் மேல்மருவத்தூர் ஆன்மீக இயக்க துணைத் தலைவர் செந்தில்குமார் கலந்து கொண்டு கோவில் முன்பு யாக குண்டம் அமைத்து அதில் துணிகள், காய்கறிகள், பழங்கள், வாசனை திரவியங்கள் உள்ளிட்டவற்றை போட்டு யாக வேள்விகள் நடத்தினார். அதன் பின்னர் திருஷ்டி கழித்தார். அதனைத் தொடர்ந்து யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்களை சிவச்சாரியார்கள் மேலதாள வாத்தியங்கள் முழங்க எடுத்து சென்று கோவிலின் கோபுர கலசங்களுக்கும் சக்தி பீடத்திற்கும் புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதனையடுத்து ஆதிபராசக்திக்கும் படைவீட்டம்மனுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டு ஆராதனைகள் நடைபெற்றது. இவ்விழாவில் பன்ருட்டி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்து பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பெரிய தடாகம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லலிதாம்பிகை ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவை பெரிய தடாகத்தில் உள்ள அனுபாவி சுப்பிரமணிய திருக்கோவிலின் அடிவார பகுதியில் அமைந்துள்ள வெள்ளி விழா காணுகின்ற ஸ்ரீ லலிதாம்பிகை ஆலயம் புனரமைக்கப்பட்டு 12 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக விழா ஸ்ரீ லலிதாம்பிகை அறக்கட்டளை நிறுவனர் ஜெகதாத்மானந்த சரஸ்வதி சுவாமிகள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் முன்னதாக முளைப்பாரி மற்றும் தீர்த்தக்குடம் அழைத்து வருதல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து முதற்கால வேள்வி, 2ஆம் கால வேள்வி, 3ஆம் கால வேள்விகள் நடைபெற்றது. இதனையடுத்து யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்களை சிவச்சாரியார்கள் தலையில் சுமந்து கொண்டு கோவிலை வலம் வந்தனர். அதன் பின்னர் கோவிலின் கோபுரத்திற்கு புனித நீரை எடுத்து சென்று கோபுர கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ லலிதாம்பிகை அறக்கட்டளை நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டனர். விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் மூகாம்பிகை நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ கணபதி திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் கீவாக்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட மூகாம்பிகை நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ கணபதி கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக கோவில் வளாகத்தில் யாக குண்டம் அமைக்கப்பட்டு அதில் பட்டு வஸ்திரங்கள், தானிய வகைகள், பழ வகைகள், மலர் வகைகள், கார வகைகள், வாசனை திரவியங்கள் உள்ளிட்டவற்றை போட்டு யாக பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து குருஜி வாராகிதாசன் சுவாமி தலைமையில் சிவச்சாரியார்கள் கலந்து கொண்டு மேலதாள வாத்தியங்கள் முழங்க புனித நீர் கலசத்தை கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதனையடுத்து செல்வ கணபதி சுவாமிக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு பூஜைகளுடன் ஆராதனைகள் நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ செல்வ விநாயகரை வழிபட்டனர். விழாவில் பங்கேற்றவர்களுக்கு கோவில் நிர்வாக குழு தலைவர் மூகாம்பிகை சம்பத் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருமயம் சந்தைப்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ சித்தி விநாயகர் திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சந்தைப்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ சித்தி விநாயகர் திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக கோபூஜை, லட்சுமி பூஜை, நவக்கிரக பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகளுடன் யாக வேள்விகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிவச்சாரியார்கள் மேலதாள வாத்தியங்கள் முழங்க யாகத்தில் பூஜைக்கப்பட்ட புனித நீர் கலசங்களை கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கோபுர கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். விழாவில் இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி மற்றும் திருமயம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சித்தி விநாயகரை வழிபட்டனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். மக்கள் போற்றும் மகத்தான தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா. மனதின் குரல் நிகழ்ச்சியில் புகழாரம் சூட்டினார் பிரதமர் நரேந்திர மோடி. நக்சலைட்டுகளைப் போல ஊடுருவல்காரர்களும் ஒழிக்கப்படுவார்கள். அசாமில் காவல்துறை பட்டாளியின் புதிய வளாகத்திற்கு அடிக்கல் நாட்டிய நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சூளுரை. செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு உலகிற்கு ஒரு திருப்புமுனை. மனதின் குரல் நிகழ்ச்சியில் பெருமிதம் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. திருப்பூரில் பயங்கரவாத சதித்திட்டம் தீட்டிய 8 பயங்கரவாதிகளை டெல்லி காவல்துறையினர் கைது செய்யும் வரை திமுக அரசு என்ன செய்து கொண்டிருந்தது? எடப்பாடி பழனிசாமி கேள்வி. திருப்பூரில் பயங்கரவாத சதித்திட்டம் தீட்டிய 8 பேரை இன்று கைது செய்தது டெல்லி காவல்துறை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 12 மணிக்கு.
உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். Super Sarvana Stores.